வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, ராகுவும் செவ்வாயும் ஆண் பெண் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலோ 1-5-9 இருந்தாலோ 3-7-11 தொடர்பு இருந்தாலோ விபத்தை கொடுத்து வீதியில் நிற்க வைக்கும். அதாவது ஒரு உதாரண ஜாதகத்தோடு நாம் பார்ப்போம். இந்த திரையில் தெரியக்கூடிய ஜாதகம் ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். மகர லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க. திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் லக்கண புள்ளி. கும்பத்தில் குரு, மேஷத்தில் ராகு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் சுக்கிரன், துலாமில் சந்திரன் கேது, விருச்சிகத்தில் சனி வக்ரம், தனுசில் செவ்வாய் வக்ரம். இந்த மாதிரி அமைந்து இருக்கக்கூடிய இந்த ஜாதகிக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமணம் செய்து சில காலங்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. 3 குழந்தைகள் உருவாயிடுச்சு. அவருடைய கணவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியில் பயணம் பண்ணும்போது 2 வீலரில் ஆக்சிடெண்ட். 3 குழந்தைகளும் சின்ன குழந்தைகள் தான். ஒரு குழந்தைனா கூட பிரச்சனை இல்லை, 3 குழந்தைகள். பாருங்கள், இந்த விபத்து எப்படி இவர்களுடைய ஜாதகத்தில் சுட்டி காட்டுது அப்படின்றத நம்ம டிஎன்ஏ முறைப்படியும் பார்க்கலாம், நாடி ஜோதிடத்தின் முறைப்படியும் பார்க்கலாம். இந்த ராகு செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் சேர்க்கை பெற்றிருந்தால், ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கட்டாயம் எதிர்பாலினம், அதாவது ஆண் என்றால் பெண்ணினுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக அது இருக்கவே கூடாது. ஒரு ஆண் பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அடுத்தது ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி செவ்வாய் ராகு இருக்குது அப்படின்னா எதிர்பாலினம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணுக்கு செவ்வாய் ராகு இருக்கவே கூடாது. இந்த அமைப்பு எப்படின்னா ஏதோ ஒரு பிரிவினையை கொடுக்கும். அந்த பெண் அந்த ஜாதகன் கூட சேர்ந்து வாழ முடியாத தன்மையை கொடுத்துரும். அப்படி இல்லை என்றால் வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் அந்த ஜாதகத்துக்கு. சரி, இவங்களுக்கு ஏதோ பிரித்து வச்சுருந்தா கூட பிரச்சனை கிடையாது. இவர்கள் ஏதோ ஒரு மூலையில் கணவன் வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ ஏதோ ஒரு நிமித்தமாக பிரிந்து சென்று வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பெண்ணுக்கு விபத்து ஏற்பட்டு இந்த பெண் கணவனை இழந்து வீதியில் நிற்கக்கூடிய நிர்கதியில் இருக்காங்க. இப்படி இவருடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. இதற்கு காரணம் என்னவென்றால், இவங்களுடைய ஜாதகத்திலையும் ராகு செவ்வாய் சேர்க்கை, அப்படியே அவருடைய கணவருடைய ஜாதகத்திலையும் ராகு செவ்வாய் சேர்க்கை. அப்படி இருக்கும் பட்சத்தில் கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்பொழுதும் தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது. அந்த தசாபுத்தி காலங்கள் பயணம் பண்ணும்போதும் இவர்களுடைய கர்ம வினையை கனகச்சிதமாக செய்து முடிக்குது இந்த பிரபஞ்சம். நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நம்மளுடைய எஃபெக்டை போட்டு அதை தடுக்கணும். அதுதான் சிருஷ்டிக்கு நாம் செய்யும் பிரதி உபகாரம். நாம் தடுத்துட்டா நின்றுடுமா அப்படின்றத கேள்வியே கேட்கவே கூடாது. முயற்சின்றது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். அதனால தான் மறைத்தல் தொழிலை இறைவன் படைத்திருக்கிறார். எல்லாமே தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லா விஷயத்திலையும் முன்னெச்சரிக்கையாக இருந்து வாழ்க்கை வாழ்வதற்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். அதனால தான் மறைத்தல் தொழிலை இறைவன் அதி அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த செயல் ராகு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்த ஒரு ஆணினுடைய ஜாதகத்திலே ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்திலே அவங்களுடைய எதிர்பாலினத்தை சேர்க்கவே கூடாது. இது மிக மிக முக்கியமான விதி நாடியில். இந்த மரபணு ஜோதிடம் டிஎன்ஏவில் விபத்தை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் எதுனா குரு.
ராகுவினுடைய கர்ம பதிவை சொல்லக்கூடிய குரு என்ற கிரகம். இவங்களுக்கு ஆணினுடைய சாபத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். பாருங்க, லக்கணம் மகர லக்கணம், 7ல் சுக்கிரன் பூச நட்சத்திரம் வாங்கி ராகுவினுடைய கர்ம பதிவு. இவர்கள் ஆணினுடைய சாபத்தை பெற்றிருக்காங்க. இது பெண்ணினுடைய ஜாதகம் இந்த திரையில் தெரியுது. செவ்வாயினுடைய கர்ம பதிவை யார் ஒருத்தர் பெற்றிருக்கிறாங்களோ அது எதுக்காவது பெற்றிருக்கட்டும், ஆனால் லக்கணம் பெறக்கூடாது. இவங்க மகர லக்கணம், அந்த லக்கணத்தை சனி வக்கரம் பெற்று 3ஆம் பார்வையாக தொடர்பு பெறுகின்றது. சனி என்றால் செவ்வாயினுடைய கர்ம பதிவை சுட்டி காட்டும். இந்த ஜாதகி என்றால் குரு கும்ப வீட்டில் உட்காந்து, கும்ப வீடே செவ்வாயினுடைய கர்ம பதிவு. அப்போ இந்த ஜாதகி ஆணினுடைய சாபத்தை முழுமையாக பெற்று கொண்டிருக்கிறாள். ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம், ஒரு ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு ஜாதகம், அது யாரோட ஜாதகம்னாலும் இருக்கட்டும். அந்த லக்கணம், அந்த ஜாதகர் என்று சொல்லக்கூடிய குரு, அவர் எந்த மாதிரி வினைப்பயனை பெற்று கொண்டிருக்கிறார்னு முதல்ல பார்க்கணும். சந்திரனுடைய தன்மையும் செவ்வாயினுடைய தன்மையும் பெற்று கொண்டிருந்தால், ஒரு ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தன்மை பெற்றிருந்தால் அவங்க ஆணினுடைய ஜாதக பாவத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ அது ஆண் ஜாதகமாக கூட இருக்கலாம். இப்போ நிறைய பேர் வீதியில் போவாங்க, பெண்களால் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தான் கரெக்டாக நடக்கும். ஏன் உலகத்தில் எத்தனையோ பேர் நடந்து போயிட்டுருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் போயிட்டுருக்காங்க. அவங்க ஒரு சில பேருக்கு மட்டும் அந்த பெண்களால் பிரச்சனை வரும். நான் பார்க்கவே இல்லைங்க, என்னை பார்த்தேன்னு சொல்கிறாங்க, இல்லை நான் கேட்கவே இல்லைங்க, நான் வம்புக்கே போகல, ஆனால் எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க பெண்களால் அப்படின்னா, அவர்கள் சுக்கிரனுடைய கர்மப்பதிவை பெற்றுக்கொண்டிருப்பார்கள். ஒரு பெண்ணு ஆணினுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் ஆண்களால் பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். ஆண்களால் என்றவனே உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆண்களால்னா ஒரு சில விஷயங்களை கடந்து ஆண்களால் பிரச்சனைகள் வரும். இந்த ஜாதகி, அதாவது திரையில் தெரியக்கூடிய இந்த ஜாதகிக்கு 11 செவ்வாய், அப்போ லக்கணத்தை தொடர்பு பெறுது. குருவானவர் கும்ப வீட்டிலே இருக்கார். செவ்வாயினுடைய கர்ம பதிவு, அதாவது ஆணினுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார். இவருடைய வாழ்வினுடைய 98% தன்னுடைய கணவனோடு கழிக்கக்கூடிய வாழ்வு வீணாக போயிடுச்சு. கடுமையான இதுதான் செவ்வாயினுடைய கர்மப்பதிவு. இது செவ்வாய் தோஷம் கிடையாது, செவ்வாயினுடைய கர்மப்பதிவு. இவங்க பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பதிவு கொடுப்பனை. சரி, இது விட்டுட்டு ஒரு விபத்து ஆயிடுச்சு, இவங்களுடைய வாழ்க்கை இயல்பாக போகுமானா, இதுக்கப்புறமும் இவர்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்பட்டு என்ன பண்ணுன்னா, ஏன்னா பாருங்கள், சனி வக்ர, குரு நல்லா இருக்கார். இது என்ன பண்ணும், குரு சனி வீட்டில் கும்ப வீட்டில் உட்காந்துருக்கிறார். சனி தசை நடக்கும் பொழுது இவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது, இந்த விபத்து வந்தது இவருடைய கணவருக்கு. அதே சனி தசையிலே இன்னொரு பிரச்சனையும் வருது, ஒரு ஆணால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. இதை யாராலும் தடுக்க முடியுமானா முடியவே முடியாது. ஏன்னா இவர்கள் இயற்கையாகவே செவ்வாயினுடைய கர்மப்பதிவை பெற்றுக்கொண்டிருப்பதனால் இவர்களுக்கு இந்த தொல்லைகள் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட வராங்க, இந்த ஜாதகத்தை விலக்கி விரிவுரையாக சொல்கிறோம். அதை கேட்கும் இடத்தில் அவர்கள் இருந்தால் நன்மை பெறுவார்கள். அந்த அமைப்பு இவர்களுக்கு இருக்குமானா கொஞ்சம் குறைவு தான். ஏன்னாக்கா லக்கணம்ன்றது சுக்கிரனுடைய எனர்ஜி. அது சந்தோஷமாக இருக்கணும் தான் எண்ணுமே கண்டியே, எதையும் கேட்டு அதன்படி நடக்கணுன்ற எண்ணம் இருக்காது. அதுவே லக்கணத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுங்களேன், குருவினுடைய கர்ம பதிவு அது என்ன பண்ணும், சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அந்த தீய காலங்கள் என்று சொல்லக்கூடிய நேரங்கள் கடந்த உடனே அடுத்தது நல்ல காலங்கள் பிறக்கும்ல, அப்பொழுது அந்த செயலை செயல்படுத்துவார்கள். இதுதான் அந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்றத ஜோதிடர்கள் தெளிவாக சொல்லிடுவாங்க. அதுதான்
செவடங்காதில் சங்கு ஊதுன மாதிரி தான் இவங்களுக்கு அந்த அறிவுரையும் அந்த புத்திமதியும். ஏன்னா செவ்வாயினுடைய கர்மப்பதிவை பெற்று ஆணினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை, உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும், ஆணால் பிரச்சனை வரும், ஆண் சவகாசமே உங்களுக்கு வேண்டாம், அதனுடைய தொடர்பு இருக்கக்கூடாது, உங்களுடைய இயல்பாக வாழுங்க, உங்களுடைய அண்ணன் தம்பிகளை அரவணைத்து வாழுங்கள், உங்களோடு சக நெய்பர், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள்லாம் அனுசரித்து வாழக்கூடிய தன்மையில் இருக்கணும், யார்கிட்டையும் கெட்ட சவகாசத்தோடு பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொன்னாலும் இவர்கள் கேட்க மாட்டார்கள். அதற்கு தான் இந்த ஜாதகத்தை எதுக்கு வீதியில் நிற்க வைக்கும் சொன்னா, ஒரு விபத்து நடக்குது, அது ஒரு பிரபஞ்சத்தினுடைய விதி, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சரியாக தர்மத்தின்படி வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை இல்லை என்றால் அடுத்தவர்களையும் தொந்தரவு பண்ணி அடுத்தவர்களையும் கெடுத்து வாழக்கூடிய தன்மையெல்லாம் ஏன் கொடுக்குதுன்னா, இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துக்காக சொல்லலை, ஆணினுடைய ஜாதகத்திலும் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருந்தால், இதே போல் பெண்ணினுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய சக தோழிகளோ இல்லை அவருடைய லைஃப் பார்ட்னரோ அவருடைய உற்றார் உறவினர்களோட ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சந்திப்பார். இதுபோல் ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும் இப்போ அது டிஎன்ஏ முறையில் பார்த்தாலும் சரி, நாடி ஜோதிட முறையில் பார்த்தாலும் சரி, ராகு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தால், அதே போல் ராகு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கிற ஜாதகத்தை சேர்க்கவே கூடாதுன்றத தெல்ல தெளிவாக, இது திருமண பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தம். இவர்களுக்கு பாருங்களேன், சூரியன் புதன் சேர்க்கை பெற்றிருக்குது. கணவனோ எப்பொழுதுமே இவங்க கணவனோடு இயல்பாக வாழும்பொழுதே சில பிரிவினைகளை கொடுக்கும். ஏன்னா சூரியன் புதன் தனித்து இருந்தால் ஒரு கட்டத்தில் மன வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும், இல்லைன்னா கணவனை பிரித்து வைத்து விடும். இவருக்கு கணவனே இல்லாமல் பண்ணிடுச்சு. இதுபோல் ஒரு காரணி மட்டும் கிடையாது, பல காரணிகள் இவர்களுக்கு உருவாகும். இந்த சனி தசை போயிட்டுருக்கு பார்த்து ஏன் இது நடக்குது அப்படின்னா, சனி குருவை தொடுகின்றார் பயணங்களில். வக்கரமாக இருக்கிறதுனால தனுசு நோக்கி போகாமல் துலாமை நோக்கி போகும்பொழுது கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு துலாமில் எடுத்து வைக்கும்பொழுது என்ன பண்ணுது, சனி குருவை தொடுகின்றது. சனி வக்கரமாக இருக்கிறார், குரு நல்ல நார்மலாக இருக்கார். அப்போ எதிரெதிராக சந்திக்கிறாங்க. அப்போ இயல்பு வாழ்க்கையில் ஒழுக்க நிலைகள் கெடும். சனி குரு பரஸ்பரமாக அவர்களுடைய குணத்தை பரிமாறிக்கொள்வார்கள். வக்கரம் பெற்ற சனி இயல்பான வாழ்க்கையை, ஒழுக்கமான வாழ்க்கையை கொடுக்காது. அதே குரு வக்கரம் பெற்றிருந்தால் அதனுடைய பலன்கள் அப்படியே மாறிடும். ஒருவர் சேட்டையில் இருக்கார், அதாவது வக்கரம் பெற்றிருக்கிறார், ஒருத்தர் நார்மலாக இருக்கார். அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள பரிமாறிக்கும் போது விபரீத செயல்கள், விபரீத எண்ணங்கள், விபரீத வாழ்க்கைகள் நடைபெறும். இதான் இந்த ஜாதகம் மட்டும் கிடையாது, எந்த ஜாதகமாக இருந்தாலும் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இப்போது ராகு கூட குரு சேர்க்கை பெற்றிருக்குது, குரு வக்கரம் பெற்றிருக்குது, அந்த ஜாதகம் நல்லா இருப்பாங்க. அதே ராகு குரு நார்மலாக இருக்கார், அந்த ஜாதகனும் அந்த ஜாதகியோ சேட்டையில் இருப்பாங்க. அப்போ இந்த வக்கரம் பெற்ற சனி நார்மலாக இருக்கக்கூடிய குருவை தொடுகிறதுனால இந்த குருவானவர், அதாவது பாருங்கள், சனி குருவை தொடுது, இவருடைய கணவருக்கு ஆக்சிடெண்ட்டு, இவர்களுக்கு விபத்து ஏற்பட்டு இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம், சிக்கலை தொடக்கூடிய ஜாதக அமைப்பாக இருக்குது. அதுவும் விருச்சகத்தில் கால புருஷனுக்கு 8ஆம் வீட்டில் நின்று திசை நடத்துகின்றார். அதுவும் எப்படி நடத்துகிறார், வக்கரம் பெற்று நடத்துகிறார். அதுவும் யாரா கூட சேர்ந்துருக்கிறார் பாருங்கள். சனி விருச்சிக வீட்டில் இருக்கிறதுனால சுக்கிரன் கூட சேர்றார். சனி சுக்கிரன் பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி. இதுபோல் அந்த வளிமண்டலத்தில் கிரகங்கள் இருக்குது இல்லை, அதனுடைய குறியீடுகளை மனிதனுடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கும்போது கணக்கச்சிதமாக கரெக்டாக பொருந்தும். இதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த பொக்கிஷம். அதாவது பல முறைகள், ஜோதிட முறைகளில் பாரம்பரியத்தில் இருக்குது, கேபி இருக்குது, நாடி இருக்குது,
டிஎன்ஏ முறையில் இருக்கு. பல முறைகள் இருந்தாலும் சில முறைகள் மிக துல்லியமாக அற்புதமாக எடுத்து காட்டும். எத்தனை ஜாதகங்கள் எடுத்து பார்த்தாலும் ராகு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தா ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் அவருடைய கணவன் மது மாது சூது ஏதாவது ஒன்றுத்தில் மேலோங்கி காணப்படுவார். சண்டை சச்சரவு போராட்டம் சிக்கல் பிரிவினை அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்தால் அந்த மனைவி கணவன் அவங்களுக்குள்ள அவர்களுடைய வாழ்க்கை ஓடும். இதில் எதுவுமே இல்லாத இயல்பாக வாழ்க்கை வாழும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய கண்டத்தை கொடுத்து இல்லாமல் செய்துவிடும். இப்போ சில பேருக்கு ராகு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கோம். என்னுடைய கணவன் அனுதினமும் குடித்து கொண்டிருக்கிறார், அனுதினமும் சூதில் இருக்கார், அனுதினமும் ஏதோ ஒரு பழக்கத்தில் பிளேபாயாக இருக்கார் அப்படின்னா அந்த வாழ்க்கையை அனுசரித்து போயிடும். அப்போ அப்படி தான் இருக்கணுமா அப்படின்னா அது கிடையாது. இந்த மாதிரி குறி காட்டுது. அந்த குறி காட்டுறதை தான் நான் உங்களுக்கு இதை எடுத்து சொல்கிறேமே கண்டி இப்படி தான் இருக்கணுன்றது ரூல் கிடையாது. இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க பல ஜாதகங்களில். அதை நம்மளுடைய முன்னோர்கள் ஜோதிட வித்வான்கள் சொல்லிட்டு போனதை இன்றைக்கு ஆய்வில் எடுத்து பார்க்கும்போது அப்படியே அற்புதமாக கண்ணாடியில் போய் பார்க்குற மாதிரி இருக்குது. நம்மளுடைய எழுத்துக்களை சரியாக பொருந்துது. யாருக்காவது ராகு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கா அவருடைய கணவனை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு சேட்டையில் அவர் மேலோங்கி காணப்படுவார். பாவம் அந்த பெண்ணு இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு கொடுத்து வைக்கவில்லை என்ற அர்த்தம். அது வேறு ஒன்றும் கிடையாது. அதே கர்ம பதிவில் பார்க்கப்படும் போது அந்த பெண் ஆணினுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டிருப்பாள். இப்போ ராகு செவ்வாய் சேர்க்கை பெற்றுனா அந்த கணவன் குடிகாரனாவோ இல்லை சூதாடியாவோ இல்லை பிளேபாயாக இருக்கும்போது அந்த பெண்ணு அந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சுகதுக்கங்களும் சரியாக கிடைக்கலனா அப்போ அது பேர் ஆணினுடைய சாபத்தை பெற்றிருக்கிறார் அந்த பெண்ணு. அப்போ அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் நீங்கள் பாருங்கள், லக்னமோ லக்னாதிபதியோ குருவோ செவ்வாயினுடைய கர்மப்பதிவை பெற்றுக்கொண்டு இருப்பாள். இதுதான் மிக தெளிவாக எடுத்து சொல்லுது. அதனால தான் நாடியும் டிஎன்ஏ முறையிலையும் ஜாதகங்களை விலக்கி பார்க்கும்போது அதி அற்புதமான மிக துல்லியமான பலன்கள் வருது. ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்றிருந்தால் ஆணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்த்து வைக்காதீர்கள். திருமண பொருத்தம் பார்க்கும்போது மிக எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசை பெற்றுவார்கள். மீண்டும் ஒரு ஜாதக இணைவோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.